வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நீட் யூஜி தமிழ் சேனலுக்கு புதுசாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதற்கான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2024 இந்த வருஷம் ஸோ நீட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, MBBS PDS கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கட் ஆஃப் உடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கட் ஆஃப்னா நீங்கள் நினைக்கிற காலேஜ் கிடைக்கிறதுக்கான கட் ஆஃப் கிடையாது, எலிஜிபிலிட்டி மார்க். ஏன்னா ரிசல்ட் வரும்போது நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ பாஸ் மார்க், அதாவது ஒரு எக்ஸாக்டாக சொன்னால் பாஸ் மார்க் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ப்ரீவியஸாக நடந்த அந்த கட் ஆஃப், அதாவது 2019 கரண்டாக இப்போ 2024 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தோடைய ரிப்போர்ட்டை வச்சு 2024க்கு நமக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ பாஸ் கட் ஆஃப் மார்க் இருக்கும் நீட்டுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2019 பார்ப்போம். நீங்கள் 2019, ஸோ 2019 எடுத்தீங்கன்னா நீட்டோடைய நம்பர் ஆஃப் அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ண அந்த இது பார்த்தீங்கன்னா 15,19,375. இதில் ப்ரெசன்ட் ஆனது, அதாவது நீட் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆனது 14,10,755. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 1,08,620 மாணவ மாணவிகள். ஓகே, 2019 பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அப்போ கோச்சிங் சென்டர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ 2020க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷனில் போச்சு. ஓகே, இந்த 2019 பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆனது, அதாவது நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,97,042 கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகிருக்காங்க. இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ், அதாவது பாசிங் பர்சன்டேஜ்னு எடுத்திங்கன்னா இந்த 2019 56.49. ஸோ அந்த ரேஞ்சில், அந்த ரேஷியோவில் தான் இருந்திருக்கு. அதாவது 56%. மொத்தம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது 15 லட்சம் பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14,10,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நமக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ். அதில் 1,00,000 பேர் வந்து ஆப்சன்ட் ஆகிட்டாங்க. இந்த இயரில் கட் ஆஃப் உடைய இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கட் ஆஃப், அதாவது எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 134. அதே இது வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 107. அதே இது வந்து ஜென்ரல் பிடபிள்யூடி, பிசிக்கலி டிசபிலிட்டி அந்த கேண்டிடேட் பிடபிள்யூடி கோட்டா பார்த்தீங்கன்னா 120 மினிமம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிடபிள்யூக்கு 107. ஸோ இதுதான் வந்து 2019 நமக்கு வந்து இருந்த அந்த கட் ஆஃப் உடைய ரேஞ்ச். ஓகே, இதே வந்து நம்ம 2020 பார்ப்போம். ஸோ இது ஒவ்வொரு இயர் பார்த்துட்டு 2024 எப்படி வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான். ஸோ 2020 எடுத்திங்கன்னா 15,97,435. ஸோ இப்போ 2019க்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ ரேஷியோ டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 70,000+ கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2019 2020. 2020 வந்து 13,66,945. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லட்சம் பேர், கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. போன இயர் 2019 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1,22,000 கேண்டிடேட்ஸ் வந்து எழுதலை. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். 2020 அந்த கொரோனா பேட்ச் நினைக்கிறேன். ஸோ அந்த கொரோனா வந்த டைமிங்கில் தான் அந்த நீட் 2024 எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஸோ 2 லட்சத்தி சொச்சா மாணவர்கள் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு அட்டன் பண்ணது கிட்டத்தட்ட வந்து 2019லேருந்து 2020 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு. 7,97,000 வந்து சொச்சம் பேர் வந்து 2019 இருந்தாங்க. அதே 2020 பார்த்தீங்கன்னா 7,71,500. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 இது வந்து டிகிரிஸ் ஆயிருக்கு. 0.5 வந்து ஏன்னா 56% தான் வந்திருக்கு. இந்த இயர் கட் ஆஃப் பாருங்க, ஜென்ரலுக்கு 147, அதே ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 113. ஸோ 107 எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு 6 மார்க்கும், அதே வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 13 மார்க் டிஃபர் ஆயிருக்கு. அதே வந்து பிடபிள்யூடி கோட்டா பார்த்தீங்கன்னா அதாவது 105 மினிமம், ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு 105, அதாவது 15 மார்க் வந்து டிஃபர் ஆயிருக்கு. ஸோ 120 இருந்ததுல ஸோ 15 மார்க் வந்து அதிகமாக இருக்கு. அதே இது வந்து பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 93. ஓகேவா? ஸோ 93 வரும்போது நமக்கு வந்து 107 மார்க் இருந்ததுல நமக்கு 93 மார்க் வந்து இதாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2020. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2021 பார்ப்போம். ஸோ 2021ல் 16 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க. 16,14,777. இதில் வந்து பாஸ் ஆன, அதாவது அட்டன் பண்ணவங்க 15,44,273. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்சண்டோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது 2020 2019 கம்பேர் பண்ணுறப்ப ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே, இங்கேருந்து தான் நமக்கு கட் ஆஃப் உடைய இம்பேக்ட் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிருக்கு. 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உடைய இம்பேக்டே வந்து வேற மாதிரி போச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸோடைய இது பார்த்தீங்கன்னாவும் நமக்கு அதிகமாக இருக்குது. பாஸ் பர்சன்டேஜ் வந்து, அதாவது கேண்டிடேட்ஸோடைய குவாலிஃபைடு வந்து அதிகமாக இருக்குது. ரெஜிஸ்டரும் அதிகமாக இருக்குது, குவாலிஃபைடும் அதிகமாக இருக்குது. ஏன்னா 27,000 இருந்தது, 7,71,000 இருந்து 8,70,074. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து ஏன் வந்து மாற மாட்டேது அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதாவது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த பர்சன்டேஜ்ன்றது ஈக்குவலாக தான் வருது. ஓகேவா? ஸோ இந்த இயர் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 2021ல் சேம் பாருங்க, 2019 என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதை விட 4 மார்க் வந்து ஜென்ரலுக்கு கூடியிருக்கு. 138 வந்திருக்கு மினிமம் பாஸ் மார்க். அதே இது வந்து நீங்கள் பிடபிள்யூடி ஜென்ரல் எடுத்தீங்கன்னா 120 இருந்துச்சு. 1 இயர் விட்டு அடுத்து 2019 பார்க்கும்போது 2021 அதே கட் ஆஃப் ஒரு 2 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பாருங்க, 107 இருந்தது 108, 1 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் அதே தான் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு. ஸோ பாருங்க இந்த ரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் 2022 வருவோம். 2022ல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கூடிட்டு தான் இருக்கு. ஒரு 2 லட்சம் மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து அதிகமாகவே நீட்டுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. 18,72,343 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் அட்டன் பண்ணவங்க 17 லட்சம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அதாவது இது வந்து உண்மையிலே வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 1 லட்சம் மாணவிகள் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அதாவது 17,64,571 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து 1,07,272 பேர் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை அதிகமாக தான் ஆகுது. ஸோ குவாலிஃபை பொறுத்தவரையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக குவாலிஃபையும் கொஞ்சம் அதிகமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9,93,069. பாசிங் பர்சன்டேஜ் பாருங்க சேமாக தான் வருது. ஸோ 0.35 இருந்து 0.27. ஸோ அந்த 56% பாதிக்கு தான் வந்து வருது. ஸோ இதோட கட் ஆஃப்னு பாருங்க, நமக்கு 2020க்கும் 22, அதாவது ஈவன் நம்பர்ல பார்க்கும்போது 2020ல் 147 இருந்துச்சு. ஸோ இங்கே மட்டும்தான் நமக்கு, ஸோ இது கொரோனா பேட்ச்னால தான் வந்து கட் ஆஃப் உடைய அந்த ஒரு கான்ஸ்டன்ட் இல்லாமல் மாறி இருக்கு. ஸோ 147 இருந்து நமக்கு ஒரு 30 வந்து கூடியிருக்கு. ஆனால் வந்து ஓபிசி பாருங்க, ஓபிசி வந்து மேக்சிமம் வந்து 113 இருந்து ஒரு 10 மார்க் தான் இதாயிருக்கு.
அதே வந்து பிடபிள்யூடி பாருங்க ஈக்குவலா தான் இருக்கு. அதே மாதிரி பிடபிள்யூ பாருங்க 93. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 93 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ன்றது நமக்கு பெருசா இல்லை. ஸோ இது கொரோனா இந்த டைமிங்னால தான் நமக்கு நிறைய ஆப்ஷன் ஆனதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2019 21க்கும் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. 2020 22 அதாவது ஈவன் நம்பர் ஆர் நம்பர் பாருங்க அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியாலஜி தான். ஸோ அதே மாதிரியா நெக்ஸ்ட் நம்ம 23 லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் பேர் 20,87,462 கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் பேர் 20,38,596. ஸோ 4 ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆப்சண்ட்ன்றது கம்மி தான். ப்ரீவியஸ் இயரை பாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 48,866 பேர். இதுல குவாலிஃபையும் பாருங்க ஓரளவு வந்து ஸோ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக அந்த அந்த பாசிங் பர்சன்டேஜ்ன்றது ஈக்குவலைஸ் தான் ஆகுது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மேக்ஸிமம் 0.5 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருது. நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு வந்து 11,45,976. ஸோ இதில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதில் கட் ஆஃப் பாருங்க 2021க்கும் இதுக்கும் ஒரே ஒரு மார்க் தான் டிஃபர் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஜென்ரல் அண்ட் இவிஎஸ் கேட்டகரிக்கு. பிடபிள்யூடிக்கு பாருங்க 122 இருந்துச்சு, இங்கே 121. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 108 107. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு. ஒரு மார்க் தான் டிஃபர் ஆகுது. அதே மாதிரியா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூக்கு 2021 பாருங்க 108, இங்கே ஒரு மார்க். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வரும்போது சேம் கண்டினியூவா மாறுது. அப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2024ங்க. 2024 இனிமே தான் நமக்கு தெரியும். ஸோ ரிசல்ட் வந்தாதான் எத்தனை மாணவிகள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பண்ணாங்க அப்படின்றத நீட் அஃபீஷியலாக சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆனாங்க, எத்தனை பேர் குவாலிஃபை ஆனாங்க, பாசிங் பர்சன்டேஜ் எந்த ரேஞ்சுக்குள்ள வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷத்துடைய கட் ஆஃப்ன்றது 2022ல் ஒரு 117 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஈவன் நம்பர்ல இந்த இயர் பார்க்கும்போது ஸோ அந்த ரேஞ்சஸ் தான் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு. அப்போ 2022ல் 117னா ஒரு 117 to 118. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான். இது மேக்ஸிமம் ஒரு பாதிக்கு பாதி வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ரேஞ்சஸ்ல தான் அந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க 105 இருக்கா, மேபி வந்து ஒரு 108 கூட வரலாம் இந்த இடத்துல. அதே மாதிரியா 93 வருது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ் கட் ஆஃப்ல வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு 93. அப்ப இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப்ன்றது இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸ் இயர் இந்த 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஐடியாலஜி தான். இதுதான் எக்ஸ்பெக்டடா வரும்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 117 வரலாம். இல்லை அப்படின்னா மற்ற ஆர்டர்ல இருக்கக்கூடிய 148 147 134 137 இந்த ரேஞ்சஸ்ல எது வேணா வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க கண்டினியூவா பாருங்க 5 இயர்ஸ் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது 117 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் 10 டேஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு ஐடியாலஜியா நம்ம எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணோம். ஓகேவா? இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இது சுத்தமாவே புரியல அப்படின்னா எந்த ஒரு கமெண்ட்ஸா இருந்தாலும் கீழே போடுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ண மறக்காம இருந்துடாதீங்க. தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.